கவலை, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை, சோர்வு, விரக்தி, இந்த மூன்றும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவைகள். கவலை, சோர்வு, விரக்தி. இதை நீங்க சொன்னீங்க என்று சொன்னா முதலாவது ஏற்படுவது சோர்வு, இரண்டாவது ஏற்படுவது கவலை, மூன்றாவது ஏற்படுவது விரக்தி. மூன்றாவது ஏற்படுவது விரக்தி. இந்த விரக்தி ஹுர்கத்துன் நஃப்ஸ் என்றது மனம் எரிகிறது. மனம் வந்து என்ன செய்யறது? ஒரு விஷயத்தை நினைத்து எரிந்து தன்னை தானே இயலாதவனாக காட்டுகின்ற அந்த நிலைக்கு பேர் தான் இந்த விரக்தி என்கின்ற நிலை. விரக்தி நிலை என்றது வந்துட்டன்னு சொன்னால் அவனால் செயல்பட முடியாது. அவனால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. செயல்பட முடியாது மட்டுமல்ல, அவனால நல்ல விஷயங்களை யோசிக்க முடியாது. நல்ல விஷயங்களை யோசிக்க முடியாது. ஏன்? அவன் கையாலாகாத தன்மையில இருக்கிறான். ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாத தன்மையில் என்ன செய்யறான்? இருந்து கொண்டிருக்கிறான். விரக்தி நிலை வந்து சொன்னால் நல்ல கருத்தை மற்றவற்றை சொல்ல முடியாது. நல்ல கருத்தை மற்றவற்றை சொல்ல முடியாது. உற்சாகமா பேசுறவன் எல்லாரையும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒருத்தர் நல்ல உற்சாகமா பேசுறேன், இன்ஷா அல்லாஹ் நல்லா தொழில் செய்ய நினைக்கிறேன், அவ்வளவுதான், நீங்கள தொழில் செஞ்சு பாருங்கன்றது. ஏன்? இவன் விரக்தி இருக்கிறானே, அதனால நல்ல கருத்தை மற்றவன்ட்ட என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. உற்சாகமாக எதனையும் கவனிக்க முடியாது. ஒரு புள்ள வந்து என்ன செய்யறான்? வறுமையான சூழல்ல இருந்து நான் டாக்டராக வரணும் அப்படின்றான். இங்க நான் வீட்டுக்கு கூலி கட்டவே அந்த பாடுபட்டிக்கு டாக்டராக வரணும்னு சொல்றான். அப்படி என்ற பார்வையில பார்க்க அவன் இருக்கிறது விரக்தியில. அவன் இருக்கிறது நமக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள்ல இருக்கிறோம். நல்ல முறையிலே பண்பாக மற்றவரோட பழக முடியாது. கோபம் வரும். எதை பேசினாலும் கோபம் வரும். பிரச்சனை கோபம் அல்ல, விரக்தி. எதை பேசினாலும் கோபம் வரும் என்றால் காரணம் இயலாது என்ற இடத்துல அவன் இருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, விரக்தி நிலை முதலாவது பாதிப்பது அல் புன்யா அஷ்ஷக்ஸிய்யா, ஒரு மனிதனுடைய தனித்துவமான ஆளுமையை, கட்டிடத்தை என்ன செய்தது? பாதிக்குது. அவனை ஒட்டச்சிருது. மற்ற எதுவுமே தேவையில்லை, அவனை உடைத்து விடுகிறது. இஸ்லாம் எந்த நிலையிலும் தன்னைத்தானே உடைத்துக் கொள்வதை எந்த நிலையிலும் இஸ்லாம் அனுமதிக்காது. ஒத்த உச்சகட்ட பாவியாகிட்டான். இந்த உலகத்திலேயே அவனை மாதிரி பாவம் செஞ்சவன் யாருமே இல்லை என்றால் அவன் மார்க்க ரீதியாக யோசிச்சா அவனுக்கு விரக்தி வருமா? வராதா? வரும். மார்க்க ரீதியாக யோசிச்சான்டா, மார்க்க ரீதியாக யோசிக்கிறேன், எப்படி எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சான்டா, அதை நினைச்சு பார்த்து 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 இந்த உலகத்திலே நான் தான் அதிகமா பாவம் செஞ்சுக்கிறேன் நினைச்சிட்டான்டா, அவன் வந்து நாளை மறுமை நமக்கு அவ்வளவுதான், இனி சொர்க்கம் என்ன செய்யாது, நமக்கு நினைச்சாலும் கிடைக்காது என்ற ஒரு இடம் வரும். இடம் வந்தால் அது என்ன அர்த்தம்? இனி தொலை நினைவு வருமா? தொலை நினைவு வராது. ஏன்? அதான் நான் நரகவாதி ஆயிட்டேனே, நான் தான் இதுக்கு பிறகு செய்யறதுக்கு எந்த பாவம் இல்லையே, இதுக்கு பிறகு நான் தொழுது என்ன செய்ய, தர்மம் செய்ய என்ன செய்ய என்ற நிலை வரும். இந்த நிலையிலும் விரக்தி அனுமதியா? மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த விரக்திக்கு அல்லாஹ் சொல்றான் குனூத், இறைவனது அந்த அதாவது அருளில் நம்பிக்கை இழத்தல். அது இறைவனது அருளில் நம்பிக்கை இழத்தல் ஒரு முஃமினுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு கட்டத்திலும் அந்த இடத்துக்கு வரதுக்கு அனுமதி இல்லை. கடைசி செகண்ட் உயிர் போற டைமாக இருந்தாலும் சரி, இறைவன் ரஹ்மத்துல அவனுக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் போவதைத்தான் இஸ்லாம் குஃபர் என்று சொல்லுது. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அப்ப எந்த ஒரு கட்டத்திலும் மார்க்க ரீதியாக விரக்தி அடையவும் அனுமதி இல்லை, உலக ரீதியாக விரக்தி அடையவும் அனுமதி. மார்க்க ரீதியாவே அனுமதி இல்லைடா. ஒரு மனிதன் மார்க்க ரீதியாக விரக்தி அடைகிறா அதுதான் நான் முடிஞ்சது, இதுக்கு பின்னால் எனக்கு லைஃப் இல்லை என்ற நிலைக்கு அனுமதியே இல்லை. ஒரு மனிதர் நான் வந்து என்ன 99 கொலை செஞ்சுட்டேன்னு ஒரு அறிஞர்கிட்ட சொல்றாரு தானே, ஒரு ஒரு வணக்கசாலிட்ட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவ்வளவுதான் முடிஞ்சது, உனக்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பே கிடையாதுன்னு சொன்ன உடனே 100 கொலை செய்யறாருன்னு வருது, 100 கொலை ஆக்கினார்னு வருது. இப்ப 100 கொலை ஆக்கினார் அப்படின்ற உணர்வு அவனுக்கு வருது. அகந்த ஏன் வருது? உனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு அடுத்து என்ன செய்வாங்க? மன்னிப்பு இல்லை தானே, அப்ப கம்ப்ளீட் பண்றது தான் 100. விளங்கிட்டா? 100 101 150 போய்கிட்டே அவன் தான் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாச்சு, வருமா இல்லையா? வரும். எனவே சமுதாயத்தில் மார்க்க ரீதியாக விரக்தியை வளர்த்தாலும் ஆபத்து. முதல் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எது ஆபத்து? மார்க்க ரீதியாக ஒரு விரக்தியை நீங்கள் வளர்த்தாலும் 99 கொலை எதா மாறும்? 100 கொலையாக மாறும். மார்க்க ரீதியான விரக்தி என்றது அதுதான். மார்க்க ரீதியான விரக்தி என்ன? கெட்டு போன ஒருத்தன் வாரா, நீ நல்லா வரமாட்டாய் என்று சொல்றது, உனக்கு சான்ஸ் இல்லைன்றது, இந்த சமுதாயத்தில் இடம் இல்லை என்று சொல்றது. அப்படின்னா அவன் 2 பேரை உருவாக்குவான், அவன் 4 பேரை உருவாக்குவான், 400 பேர் ஆகிற இடத்துக்கு கொண்டு வர. எனவே இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த ஒரு கட்டத்திலும் விரக்தி நிலை மார்க்க ரீதியாகவோ உலக ரீதியாகவோ அனுமதி, சோர்ந்து போய் இதுக்கு பின்னால இல்லை என்ற நிலை வரக்கூடாது. இஸ்லாம் உச்சகட்ட விரக்தி அடைஞ்சா என்ன செய்வான்? தற்கொலை. கவலையில தற்கொலை செய்யறது இல்லையா?
கவலை விரக்தியானா மட்டும்தான் தற்கொலை. இதுக்கு பின்னால் நமக்கு வாழ முடியாது என்ற நிலை வருவதுதான் தற்கொலை. என்னடா இந்த சமுதாயம் நம்மளை பார்ப்பதும் இல்லை, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் வாழ்றாங்க, நம்மளை ஒரு சொட்டு கணக்கெடுக்கதே இல்லை என்று சொல்லி தற்கொலை செய்யறது கவலை இல்லை, விரக்தி. இந்த விரக்தியின் காரணமாக தற்கொலை செய்யலாம் அனுமதி இருக்கிறதா? இல்லை. பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, மறுமையில் எனக்கு வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தால் அது மார்க்க ரீதியான விரக்தி, குனூத், அதாவது இறைவன் அருளை நம்பிக்கை இழத்து. உலக ரீதியாக வாழ்க்கை முடிச்சுக்க நினைச்சா அதுவும் குஃபர். அதுவும் என்ன? குஃபர். உங்களை நரகத்தில் என்ன செஞ்சிடும்? தள்ளிவிடும். எனவே இஸ்லாமிய பார்வையிலே எந்த ஒரு நிலையிலும் ஒரு மனிதன் இயலாது, இனி முடிஞ்சுது, நம்மளால இனி முடியாது என்று உட்கார்ந்து விடுகின்ற விரக்திக்கு இஸ்லாம் எங்கேயும் அனுமதிக்கவில்லை, எங்கேயுமே அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட தனது சுன்னத்தில் உள்ளதாக சொல்லுகிறான், வகுல்லன் நுமித்து ஹாஉலாஇ வஹாஉலா, இந்த உலகத்தில் மார்க்க ரீதியாக சிறந்து வாழக்கூடியவர்களுக்கும் நான் கொடுப்பேன், மார்க்கமே வேணாம் என்று நிராகரிக்கக்கூடியவர்களுக்கும் நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். இந்த உலகத்தில் எதுவுமே என்ன தடை கிடையாது என்று அல்லாஹு தாலா உலகத்துடைய சுன்னாவை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், விரக்தி நிலை என்பதை இஸ்லாம் எந்த கட்டத்திலும், அது உலகமாக இருக்கலாம் மார்க்கமாக இருக்கலாம், விரக்தி ஊட்டக்கூடாது, விரக்தி ஊட்டுகின்ற நிலையை உருவாக்கக்கூடாது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இன்றைய தஅவா களத்தில் கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பிரச்சாரத்தில் விரக்தி கலக்கப்படுறது. எந்த உரைகளை எடுத்துக்கொண்டாலும் எந்த பேச்சை எடுத்துக்கொண்டாலும் சமுதாயம் உருப்படி இல்லைன்னு பேசுறது, தெரிஞ்சோ தெரியாமல் அது என்ன செஞ்சிருது? வந்துருது. எல்லாம் முடிஞ்சது, ஒழுங்கா வரணும், விளங்கிட்டா அப்படி என்கிற அமைப்பில் இந்த சமுதாயத்தில் கயிறு இல்லாமல் இருக்கிறா? இல்லை, இந்த சமுதாயத்தில் நிச்சயமா என்ன செய்யுது? கயிறு இருக்குது. ஷர்ரை பற்றி பேசுகிற நேரத்தில், அந்த ஷர்ரை நாங்கள் தவிர்க்க சொல்லி பேசுகிற நேரத்தில் நல்ல மக்களையும் சுட்டிக்காட்டி ஆர்வம் ஊட்டி இந்த சமுதாயம் தோல்வியில இல்லை, ஓரளவு கயிறு இந்த சமுதாயத்தை என்ன உண்டு என்கின்ற செய்தியும் சேர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டிய ஒரு நிலைக்கு. ஆனால் விரக்தி என்கின்ற ஒரு விரக்தியை ஒரு பிரச்சாரமாக்குறது என்றது இயல்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விரக்தி நிலையை இஸ்லாம் எந்த ஒரு பொழுதும் மனிதனுக்கு அனுமதித்தது கிடையாது. ஆனால் வரலாற்றில் விரக்தி நிலை போன்று ஒரு செய்தி பேசப்படும். அது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு மிக பாரதூரமான சம்பவங்கள் ரெண்டு நடக்குது. வரலாற்றை எழுதினால மனிதர்கள் தானே, அவங்கள்ட்ட ஒரு உணர்வு இருக்குமா இல்லையா? உணர்வு அப்படியே பிரதிபலிச்சிடுறது. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு மனிதனும் கவலைப்படுறது. ரசூலுல்லாஹ்வுக்கு தவ்வால மிகவும் துணையாக இருந்தவர் யாரு? அபூ தாலிப். அவர் மௌத்தாகினா அவருக்கு உலக ரீதியான பெரிய ஒரு சப்போர்ட் என்ன செய்யுது? இல்லாம போகுது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்க ரீதியாக உலக ரீதியாக துணையாக இருந்தவங்க யாரு? மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களும் மௌத்தாகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே வருஷத்துல என்ன செய்றாங்க? மௌத்தாகிறாங்க. ரசூலுல்லாஹ் மிச்ச கவலையில இருக்கிறாங்க. அப்படி என்பதனால அல்லாஹ் தஆலா மேராஜுக்கு என்ன செய்றான்? அந்த வருஷத்துக்கு அழைத்து கொண்டான். அந்த வருஷத்துல பேர் என்ன? ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு. இந்த நாளுக்கும் இஸ்லாத்தில் எந்த அடிப்படையும் இல்லை. இந்த நாளுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆரம்பகால எந்த வரலாற்று நூலிலும் இது இல்லை. ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு. அது எப்படி? அது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கே முரண். ரசூலுல்லாஹ் ஒரு புள்ள மௌத்தாகின அழுததுக்கே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேள்வி கேட்கிறாரு, அத்தபிக்கு நீங்க அழுறீங்களா அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேட்டாங்க. கேட்டாங்களா இல்லையா? வருஷத்தையே கவலை வருஷமாக்கினா எப்படி இருக்கும்? ஆமுல் ஹுஸ்ன் இஸ்லாத்துடைய அடிப்படைக்கே முரணான ஒரு தத்துவம் தான் கவலை ஆண்டு என்றது. கவலை ஆண்டு என்று சொன்னா உங்களுக்கு கவலை விளங்குதா விரக்தி விளங்குதா? விரக்தி தான் என்ன செய்யுது? விளங்கு. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு பட்டா கவலை, 2 நாளைக்கு பட்டா கவலை, ஒரு 5 நாளைக்கு இருந்தா கவலை, வருஷம் ஃபுல்லா இருந்தா விரக்தி. வருடம் உள்ளாக இருந்தா என்ன விரக்தி என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது கையாலாகாத நிலை. எனவே இஸ்லாமிய வரலாற்றில் இந்த ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி பொய்யானது. ஒரே வருடத்தில் மரணித்தார்கள் என்ற செய்தி கூட அடிப்படை இல்லை. அப்படியே மரணித்தாண்டு வைத்துக் கொண்டால் அது ஆமுல் ஹுஸ்ன் வருஷத்துக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவலையை கொண்டாடுற மாதிரி அல்ல அதை நினைக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? ஆக்கியிருக்க மாட்டாங்க. மேராஜுக்கு அதுக்கு சம்பந்தமும் இல்லை, மேராஜுக்கு அதுக்கும் சம்பந்தமும் கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, விரக்தியை இஸ்லாம் எங்கேயும் வாழ வைக்கவில்லை. விரக்தியை இஸ்லாம் எங்கேயும் வாழ வைக்கவில்லை. இன்னொரு பகுதியை பாருங்கள். ஒரு மனிதன் தனது அதாவது மனநிலையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள். அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினித் தஈஃப். அதாவது பலமான முஃமின் கைர், சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன். யாரை விட? பலகீனமான முஃமினை விட அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது உடல் வலிமை மட்டும் குறிக்கல. நல்லபடியா நல்ல முஃமினா தொடர்ந்து ஜிம்முக்கு போகணும்னு அர்த்தம் அல்ல. விளங்கிட்டா? எப்படி? அல் முஃமினுல் கவி,
பலமான மூமின் என்ற உடனே நம்ம நினைச்சிடப்படாது என்ன உடல் வலிமையை மட்டும் இது குறிக்கிறது, உடல் வலிமையையும் தான். ஆனால் மிக முக்கியமான வலிமை என்று இஸ்லாம் வேறொரு ஹதீஸ்ல எதை சொல்லுது? உள வலிமையை, உள்ளத்துல உள்ள வலிமையை. உண்மையிலே ஷதீத் யார் அப்படி என்று சொன்னால், மிகவும் பலமானவன் யார் என்று சொன்னால், கோபம் வருகிற நேரத்தில் தன்னை அடக்கிக் கொள்ளக்கூடியவன் தான் உண்மையிலேயே உள்ள வலிமை உள்ளவன் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. எனவே இந்த இடத்துல வெறுமனே அது உடல் வலிமையை குறிக்கல, உள வலிமையும் சேர்த்து எந்த இடத்திலையும் தன்னை டவுன் பண்ணி கொள்ளாத, தன்னை கீழிறக்கி கொள்ளாத ஆளுமையுள்ள அந்த ஒரு முஃமினை இஸ்லாம் விரும்புது. நமக்குள்ள பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால், யாராவது நாங்க சந்தோஷமாக்கிறோம்னு சொன்னா நமக்கு பிடிக்குது இல்லையோ அல்லது பேச தெரியாதோ தெரியும், ரெண்டுல உண்டு. இதுவரைக்கும் எனக்கு மனைவி கடையில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. இங்கே பக்கத்தில் விட்டுட்டு எவனுக்காவது பிரச்சனை வராமிக்குமா? சும்மா என்ன செய்யறாரு, பெருமை அடிச்சு திரியிறாருன்றது. உனக்கு என்ன பிரச்சனை? அவர் அப்படி சொன்னதுல, உனக்கு அப்படி சொன்னதுல என்ன பிரச்சனை? ஒருத்தர் சொல்றாரு, நான் 10 வருஷமா 20 வருஷமா எனக்கு எந்த சண்டையும் வந்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றதுனால அவர் என்ன நடக்க போகுது? அவங்க 2 பேரும் என்ன செய்ய போறாங்க? சந்தோஷமா என்ன செய்ய போறாங்க? இருக்க போறாங்க. உன வாழ்க்கையில ஏதாவது பாதிப்பு வர போகுதா? இல்ல. ஆனா நமக்கு பிடிக்குது அந்த வார்த்தை சொன்னா பிடிக்குது. அது எப்படி என் குடும்பம் எல்லாம் சண்டையில இருக்குது, இவன் குடும்பம் மட்டும் எப்படி சமாதானமா இருக்கலாம் என்றதனாலேயே என்ன நினைக்கிறது, சண்டை வராம இருந்திருக்குமா அப்படி என்றாரு. இந்த உணர்வுலேயே வரலாற்றையும் பார்த்தா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் வரலாறு, அப்படி சில அறிஞருடைய வரலாற்றில் மனைவிமார்களோட எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை என்ற சில செய்திகள் இருக்குது. அதெல்லாம் என்னது எடுத்துட்டுவாங்க. ஏன் இதெல்லாம் பொய்யான சம்பவம், ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை வருதா இல்லையா அப்படி என்று நினைச்சுதான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இப்படி பல அறிஞர்களை என்ன செய்யறது பார்க்கிறது. ஒரே நாளில் குர்ஆனை ஓதி முடித்தார்கள், சாத்தியமே இல்லை. ஏன்? இவர் வருஷத்துல ஒரு ஜுசு ஓதுறதுக்கு படுற பாடு பெரிய விஷயம். அதனால இமாம்கள் ஒரே நாள்ல ஓதி முடிச்சாங்கன்றது சாத்தியம் இல்லைன்னு தான் பாடு நம்மளே வச்சு பார்த்தா. எனவே விரக்தி எப்பையும் ஒருத்தர் யாராவது சந்தோஷமா நான் இப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், எந்த சிக்கலும் இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் கோடி பேர்ல ஒத்தனை சந்திச்சுக்கிறேன், சந்தோஷமா இருங்க. அவனா அப்படி சொல்றதுனால அவன் சந்தோஷமாக்க போறான், அப்படி சொல்றதுனால அவனை பலப்படுத்த போறான். அப்படித்தான் நம்ம மற்றவனுக்கும் சொல்றோம், இன்ஷா அல்லாஹ் நீங்க எதிர்காலத்தை நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு மறைவான ஞானம் இருக்குதா? இல்ல. அப்படி சொல்றதெல்லாம் அவர் என்ன செய்வாரு? உற்சாகம் அடைவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கலிமத்துல் ஃபஅல் எனக்கு மிகவும் விருப்பமானது, நல்ல வார்த்தை மிகவும் விருப்பமானதுன்னு சொன்னாங்க. எனவே விரக்தி இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்டா, அவனுக்கு தட்டி கொடுத்து சந்தோஷமா இருங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்கள் சந்தோஷத்தை அப்படி நிறைவேற்றட்டும், நீங்க பேசக்கூடாது. இந்த மாதிரியான அதாவது விரக்தியற்ற நிலை, அதான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஃமின் உள்ளத்தால பலமானவன். மத்தவனை மட்டம் தட்ட தேவையில்லை, மத்தவனை கீழ்நிலையா பார்க்க தேவையில்லை, தான் சந்தோஷமா இருக்கிறான்னு சொன்னா என்ன செய்யணும்? அவனை நம்ம ஆர்வப்படுத்த வேண்டும். அப்ப அல் முஃமினுல் கவி, பலமான, என்றைக்கும் தன்னை அதாவது உடைத்துக் கொள்ளாத ஒரு முஃமினர் அல்லாஹ் தஆலா என்னது மிகவும் விருப்பமானவன் அப்படின்னு சொல்ல, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன். ஏன்னா அல்லாஹ்வுடைய நியமத்தை பிரதிபலிக்கிறான், அல்லாஹ்வுடைய நியமத்தை பிரதிபலிக்கிறான்.